மதுரை ஸ்டைலில் நல்ல காரசாரமாக எலும்பு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. நல்லாவே ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதுவும் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு சொல்லவே வேண்டாம், பயங்கரமாக இருக்கும். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கிலோ எலும்பு எடுத்திருக்கேன். இது கூட நான் பச்சை மொச்சை சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நம்ம மஞ்சள் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கரம் மசாலா சேர்த்து கொஞ்சோண்டு வெங்காயம் நல்லா அதை பொன்னிறமாக வர வதக்கிட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். இது கூட முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான். இதை நல்லா வதக்கிட்டு இது கூட அந்த வேக வச்ச மட்டன் எலும்பையும் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சோன்னு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் அதை எடுத்து நல்லா கரைச்சி அதில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரைப்புக்கு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் திருவுனது, மிளகு, கொஞ்சோன்னு சீரகம், பெருஞ்சீரகம், 3 பண்டு பூண்டு, இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்து தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. எலும்பு குழம்பு அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை கடைசியாக நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது ஒரு மதுரைக்கே உரிய ஒரு குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாவே இருக்கும்.